ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஊர்குலத்துக்கே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்முடைய முதல்வர். ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இது நம்ம நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோக்குள்ள ஒரு எளிமையின் சிகரமா ஒரு அரசு பணியாளர், ஒரு கிளர்க்குமே நினச்சிட்டு இருக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறாரா எப்படி போவாரோ அதே மாதிரி தலைமைச் செயலகத்துக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 4 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி அங்கேயே தலைமைச் செயலகத்திலே இருக்காரு. முழு நேரமும் மக்களுக்காக பணிகளை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படி போகும்போது வீட்டிலிருந்தே பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஹைலைட்டு. ஏன்னா இதுவரைக்கும் நாம் பார்த்த அந்த அமைச்சர்கள், முதலமைச்சர்லாம் என்ன மாதிரி அறவாடித்தனம் பண்ணுவாங்க, என்ன மாதிரி அலப்பறைகள் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து மக்கள் வரி பணத்திலேயே உலகம் பூரா சுற்று பயணம் மேற்கொள்வாங்க, பயங்கரம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இவ்வளோக்குள்ள ஒரு எளிமையாக நடந்துக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் இதே மாதிரி முன்னுதாரணமாக ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சமீபத்திலே பதவி வச்ச ஒரு 4-5 நாள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு. எதிர்த்தரப்புல இருந்து எதிர்த்து தோத்தாலும் அவங்களை போய் சந்திக்கிறதுல இருந்து அவர் சொன்னாத விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சது. டாஸ்மாக் கடையில் மூணுது. ஸோ இப்படி எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி வியந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது கேட்டீங்கன்னா, சென்னை திருவொற்றியூர் பக்கத்துல தேரடி அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கள்ளத்தனமாக மது விற்பனை நடக்குது. அதை தடுக்க தவறியதால் காவல் ஆய்வாளர் பதவி நீக்கம், சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். அதாவது தப்பு பண்ணிட்டாருன்னு கிடையாது, கள்ளச்சந்தையில் விற்கப்படும் மது விற்பனையை தடுக்க தவறியதால் காவல் ஆய்வாளர் பதவி நீக்கம். ஸோ இந்த தடுக்க தவறியதால் அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு இந்த மாதிரி இதுவரைக்கும் நாம் எந்த ஒரு அரசாங்க ஊழியர்களையும் நம்ம இந்த மாதிரி பதவி நீக்கம் செய்யப்பட்டு நான் கேள்விப்படலை. என்னுடைய வரலாற்றில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லஞ்சம் வாங்கிட்டாரு அதனால அவர் பதவி நீக்கம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு துணை புரிஞ்சுட்டாரு, அதாவது அவர் மேலே தப்பு குற்றச்சாட்டப்பட்டிருந்தா, ஸோ ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயம் நடக்குது, அதை தடுக்க தவறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காவல் ஆய்வாளர் பதவி நீக்கம் செய்யப்படுறது உண்மையிலேயே இந்த மாதிரி அதிரடியான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலீட்டை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் அதை பண்ணுறது, அவர் ஆட்சியத்துக்கு அமைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு சர்ச்சை வந்துச்சுல்ல, அதாவது அரசு பேருந்துகள்லாம் அரசு போக்குவரத்துக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளும் இல்லை அப்படின்ட்டு நாம் தமிழ் கட்சி அந்த சில பேர்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ நான் பார்க்குறேன், நம்ம பசங்களாம் வீடியோ ஒன்று பார்த்தேன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ட்டு பெயர் இப்போ அந்த டிஜிட்டல் இதில் அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கண்ணில் பட்டுச்சு, நிறைய மாற்றங்கள் நம்முடைய முதல்வர் பதவி வச்சதுக்கு அப்புறம். ஸோ இது தொடரணும். ஆனால் அதே மாதிரி சில விஷயங்கள் நான் இன்னும் அதுலேயும் குறிப்புன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம நேரத்தையே பேசியிருந்தோம், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர் அப்படிங்கிற பேர்லேயே நீங்கள் வந்து அதை தொடர வேண்டாம். ஸோ அது அவங்களுடைய தாத்தங்களால் குடும்ப பேரா ஏதோ மன்னராட்சி பேர் அவங்க பேர் அதை வழி வழியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதை எதுக்கு நீங்கள் தொடரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பவும் அதே பேரில் தான் இன்னைக்கு அதை கொடுத்துட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாகலை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் கொடுப்போம் அந்த 1000 ரூபாய் அதே ஆட்களுக்கு அப்படின்னாருல, அதே மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய கணக்குகள்லாம் வர வைக்கப்பட்டு, ஆனால் இப்போ 2500 ரூபா கொடுக்கும்போது அந்த புதுசாக அந்த வந்து லிஸ்ட் எடுத்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி தான் கொடுக்கணும் 2500 ரூபா கொடுக்கும்போது. ஏன்னா இந்த 1000 ரூபா அவங்க ஆல்ரெடி அவங்க எடுத்த அந்த ஆட்களுக்கு அதை வர வைக்கப்பட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. அவங்கெல்லாம் இப்போ எப்படி கொக்கரிக்காங்க திமுகவோட ஐடிவிங்களை நான் பார்க்குறேன். இப்போ அதாவது நாங்கள் கொடுத்த அந்த அழுத்தத்தில் அவங்க பணிச்சுட்டாங்க. இந்த அரசு என்னதான் இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர் இப்போ இல்லாட்டாலும் அவர் சொல்றதுதான் இங்க கேட்டு நடக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுடைய திட்டங்களான நான் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், ஸோ இந்த மாதிரி திட்டங்களுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் போட்டு விட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே அவங்களுடைய மிரட்டலுக்கு நீங்க வந்து அடிபணிச்சு போற மாதிரி அவங்களோட விமர்சனத்தை கட்டாயமிக்கிறாங்க. பல பேர் பல விமர்சனம் சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுடைய திட்டங்களுக்கு நாம ஏன் முன்னுரிமை கொடுக்கணும்? ஸோ நீங்கள் சொன்ன திட்டத்தை முதன்மைப்படுத்துறதுக்குண்டான வெளியில பாருங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அதுலேயும் குறிப்பாக அந்த கலைஞர் அப்படிங்கிற பெயரை எழுதிட்டு தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அது வந்து நல்லா இருக்கும். எதுக்கு வந்து கலைஞர் பேர் நம்ம வந்து தொடரணும்? கலைஞர் பேரை தொடர தேவையில்லையே, அதையே நீங்கள் தொடர்றீங்க அப்படிங்கிறதா என்ன ஒரு கோரிக்கை முதல்வர் அவர்களுக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு புரியும்ல, நாம எப்படினாலும் மனசுல வந்து பேசுவோம். ஸோ அதே மாதிரி இதையும் நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று ஆதவர்ஜனாவுடைய அந்த ஸ்பீச்சை ஒன்று பார்த்தேன். ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. அதை இந்த இடத்துல குறிப்பிடணும்ல. ஏன்னா அன்னைக்கு சட்டமன்றத்தில் ஓவரா நம்முடைய முதல்வர் அவர்கள் அவ்வளோ பேர் சேர்ந்துட்டு அடிச்சாங்க. ஸோ அப்போ நமக்கு ரொம்ப வந்து கடுப்பாக இருந்துச்சு, ஆதங்கமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ட்விட்டு மூலமாக பதிலடி போட்டு போல போல வளர்ந்தாரு. ஸோ அது கொஞ்சம் மனநேரம் இருந்துச்சு. இருந்தாலும்
அந்த இடத்துல ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்கலாமே, ஏன் தவறுனாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அதை போக்குற விதமா ஆதவர்களுடைய ஸ்பீச் அன்னைக்கு பார்த்தேன். உண்மையிலே நச்சுன்னு பேசியிருக்காரு என் மனுஷன். அதாவது அவர் சொல்றது அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சது நல்லா. அதாவது அன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு, அதாவது தேர்தல் அரசியலை பத்தி. நான் அன்னைக்கு எந்திரிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அண்ணன் முதலே சொல்லிட்டாரு, இன்னைக்கு வாக்கெடுப்புக்கு வந்திருக்கோம், ஸோ அதனால பெருசா பேச வேண்டாம், அவங்க தோத்து போயிட்டாங்க, அப்புறம் நம்ம ஓவர் அடிச்சு அப்புறம் அழுவாங்க, அழுதுட்டே ஓடிடுவாங்க, எதுக்கு அப்படி சொன்னாரு, அதனால தான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி, அதாவது இதுக்கு முன்னாடி கருணாநிதி காலத்துல 96 சீட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு நீங்க ஒரு நாங்களாவது 108 சீட்டு, வெறும் 96 சீட்டை வச்சு நீங்க ஆட்சி அமைச்சிங்களே, நீங்க இங்க கேட்கிற கேள்வியா, அதாவது 67% மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்க சொல்றீங்களா, இன்னைக்கு 70% மேல மக்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க, உங்க தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்படின்ட்டு போட்டு பொழப்பெல்லாம் முழந்தார் மனுஷன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நம்ம ஆட்கள் வெறியா தான் இருக்காங்க, ஆனா வந்துட்டு அங்க இன்னும் அப்போ வந்து அதிரடி இன்னும் களைகட்டும் அப்படின்னு தெரியும். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரிப்பா, நம்ம சைடு ஆட்கள் வெறியா தான் இருக்காங்க, சான்ஸ் கிடைக்கட்டும், இன்னும் சட்டமன்ற களைகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சை பார்க்கும்போது புரிஞ்சு. அதே மாதிரி ராஜ்பவன் அவர்களும் பிரகாஷ் ராஜுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம்ல அவருக்கு. ஸோ அதாவது நீ வந்துட்டு ஒரு டிரைவர் மகன் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆக்கிருவியா அப்படின்னு கேட்டார்ல. நாங்கள் எம்எல்ஏ மட்டும் இல்லை, கொறடாவும் ஆக்குவோண்டா அப்படின்னு போட்டு பிறந்தாரு. ஸோ நம்ம சைடு ஆட்கள் இருக்காங்க, சான்ஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு இதன் மூலமா. சரி, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஏன் இந்த வன்ம புத்தி எதுக்குங்கிறது புரியல. அவ்வளோ பொறாம புத்தி. அவருடைய பையன் ஒரு சீட்டு ஜெயிக்கல, இது ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு வந்துட்டு சட்டமன்றத்துங்கிறதுனால அந்த முதலமைச்சர் விஜய் முதல் தேர்தலே ஜெயிச்சு அரியணையில் உட்காந்துட்டாரு அப்படிங்கிற வன்மமா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்களுடைய கணவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் முதல் தேர்தலே ஜெயிச்சு ஒரே ஒரு சீட் மட்டும் ஜெயிச்சிருந்தாரு. அப்புறம் நம்ம விமர்சிக்க விரும்பல, அவர் நம்ம ரொம்ப பிடிச்சவர். ஸோ இப்போ முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றதை, அதாவது கேப்டன் விஜயகாந்த் இருந்து பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், மனநிறைவு தான் அடைஞ்சிருப்பார். நம்ம பண்ணாதான் நம்ம தம்பி பண்றானே சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு இல்லை. வெளியில தான் அன்பு தம்பி விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது வெளியில அந்த உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள ஒரு வன்மம், தீராத ஒரு பகை மாதிரி இப்ப வரைக்கும். அன்னைக்கு சட்டமன்றத்துல தான் சொல்லலாம் குதிரை பேரம் நடத்துனது, அதாவது முகத்தை மூடிட்டு போறது யாரும் நீங்க சொல்லணும் முதலமைச்சர் அப்படின்னு கேட்டுச்சுங்கள. இப்ப வெளியில வந்தும் ஒரே இதை பத்தி அறிக்கை, அந்த குதிரை பேரம் யார், அதை முகத்தை மூடிட்டு வந்தது யாரும் சொல்லணும். என்னையா இது, இந்த முதல் மரியாதை படத்துல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் சொல்ற மாதிரி இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன வந்துச்சுன்னு எனக்கு புரியல. இல்ல, ஒரு முதலமைச்சரை ஒரு அரசு கட்சி மாற்று எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஒருத்தரை போய் பாக்குறதுக்கு உரிமை இல்லையா? ஏன் அவர் முகத்தை மூடிட்டு போறாருன்னா, ஆமா அது அவருடைய விருப்பம், தானே யாருக்கும் காட்டிக்க கூடாதுன்னு நினைக்காரு, தன்னுடைய கருத்து ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு அவர் போராடிச்சிருக்கலாம். அதுல என்ன பிரச்சனை கேட்கிறேன்? ஏன் முதலமைச்சர் அவர்களை எல்லாரும் வெளியில தெரிய முடியாத எல்லாம் போய் மீட் பண்ணணுமா? நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேமரா ஷூட் பண்றீங்க, அவர் வந்து அதை நான் காட்டக்கூடாது, நான் அவர் தனிப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம், நான் அவர் சந்திக்கணும்னு நினைச்சு பெருமிச்சு வாங்கி போயிருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். ஏன் அதையே வலியுறுத்திட்டு இருக்கீங்கன்னா, அதாவது இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் உதவி மேல ஒரு வன்மத்தை பூசணும், அவர் குதிரை பேரை நடத்தி தான் அந்த ஆட்சி அமைச்சிருக்காரு. உங்களுக்கு புரியுதுல்ல, இந்த ஆட்சியை கெடுக்கிறது விதமா ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடைஞ்சலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வன்ம புத்தி இருக்கு. அதான் திமுகவுடைய பேர் அவங்களுடைய செயல்பாட்டில் இவங்க செய்யறாங்க. அவங்க சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை தீவிரமாக கிடைக்கும். இவங்களுக்கும் அந்த பேசிக்காக வைத்தறிச்சல் இருக்கா? இப்போ திமுக சேர்ந்தாச்சா அந்த வன்மத்தில்? நான் கேட்குறேன், குதிரை பேரம் நான் திரும்ப சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க பேச இந்த பாயிண்டை பேசிட்டு தான் இருப்பேன். ஏன்னா யாருமே சொல்லிட்டேன், குதிரை பேரை பற்றி பேசுறதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். அதாவது நீங்க பேசாத பேரமா போன 5 வருஷம் ஊத்திட்டோம். அதாவது அப்படிதான், ஒரு 5 வருஷம் எடப்பாடியார் தான் எங்க அண்ணன் கூட நாங்க வந்து வெச்சி கூட்டணியில இருக்கோம் அப்படிங்க வேண்டியது. இன்னொரு அடுத்த 5 வருஷம் அப்படியே பெல்ட்டி அடிச்சு எங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வெச்சி கூட்டணியில் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் ஒரு பழப்புன்னு இப்படி மாத்தி பேரம் பேசிக்கிட்டு எங்க பேரம் கரெக்டா செட்டில் ஆகுதோ அங்க போய் ஆதரவு கொடுக்குற நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரம் வந்து பத்தி பேசுறது, யார் மொத்த முடிட்டு போனான்னு பேசுறது, இதெல்லாம் நாகரிகமா இருக்கா? எதுக்கு அந்த குதிரை பேரம் என்ன நடந்துச்சுன்னு சர்ச்சையிலேயே டிடி தினகரன் ஒரு பொய்யான ஒரு கூச்ச சொல்லி முகத்துல வந்து பாத்தீங்கன்னா கரிய பூசின மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு டிடி தினகரன். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புத்தி வரலையா? ஸோ இந்த லட்சத்துல நீங்க அடுத்தாப்புல ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க, எதுக்குன்னு கேட்கறேன். அதாவது நல்ல மனசாட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், அவ்வளோ சொல்லுவேன். அதாவது இப்போ அதிமுக நடந்துட்டு இருக்குல்ல, இபிஎஸ் நடக்கல, எல்லாமே அவர் துரோகம் பண்ணாரு சசிகலா அவருக்கு, இப்போ அவருக்கு அடுத்த கட்ட துரோகம் பண்றாங்க. துரோகத்துக்கு சம்பளம் துரோகம் தானே. எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்றேன், அதாவது 234 தொகுதியில் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்கள் நிப்பாட்டியிருந்தார்ல. ஸோ அதில் எடப்பாடி தொகுதியில் மட்டும் உள்ள ஒருத்தரை மட்டும் கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்க வச்சு விலைக்கு வாங்கிட்டாரு எடப்பாடி. அதுக்கு பதிலடியா எண்ணி 20 நாள்ல அவங்க கட்சியில் உள்ள 25 பேரை தனக்கு சாதமாக தூக்கினாரு பாரு. அதுதான் தளபதி அங்கதான் நிற்காரு. அதாவது என்ன சொல்றது, அவர் ஒரு வேற மாதிரிங்க. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவரை மாதிரி அவர் ஒருத்தர் தான்.
அது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் அடுத்தடுத்த கட்டப்படியாக பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டிக்கிறோம். என்னன்னு கடைசி சொல்லிக்கிறேன், இந்த திமுகவுடைய இந்த அதிகாரத்திற்கு நீங்கள் அடிபணியாதீங்க, மக்கள் உங்களோட தான் இருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் நீங்கள் உங்கள்கிட்ட தான் அதிகமாக எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான் நான் இதில் கடைசியாக சொல்ல நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். நம்ம அடுத்த கட்ட அரசியல் பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த வீடியோ. ஓகேவா? பாய்.